கிராமத்து மீன் குழம்புக்கு இருக்கிற ருசியே தனிதான் இல்ல. அது சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு தேவையான அளவு புளிய ஊற வச்சுக்கிட்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மண் கடாயை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சட்டியில நீங்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு கருவிடம் ஆட் பண்ணிக்கணும். கருவிடம்னா என்னன்னு தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சமா கருவிடம் ஆட் பண்ணி வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நீங்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முன்னாடியே தக்காளி ஆட் பண்ணீங்கன்னா ருசி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நானும் போட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியில குழம்பு மிளகாய் தூள், கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போகணும். அது அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன மீன் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு செங்காலா மீன், வவ்வால் மீன் வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா கொதி வந்தோடனே மீனெல்லாம் போட்டு சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும் சட்டி. மண் சட்டி இருந்தால் கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு கொதி வந்தோடனே நான் அவிச்ச முட்டை வச்சுருந்தேன். அதையும் போட்டு எடுத்து சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.